ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமரை திருப்பி அயோத்திக்கு அழிச்சுன்னு போகிறதுக்காக மனுஷாலோடையும் படையோடையும் வர பரதனை பார்த்து குஹன் பயந்துடுறார். இந்த மாதிரி ராமருக்கு எதிர்க்க போர் தொடுக்க வந்துட்டாரோன்னு நினச்சிக்கிறார். தானும் நிறைய ஆட்களை அழிச்சுண்டு அவருக்கு எதிராக போய் நிற்கிறார். பாதுகாப்பு அளிக்கணும் ராமருக்குன்னு நினச்சிண்டு. ஆனால் பரதன் சொல்கிறார், ராமருக்கு எதிராக செயல்படணுன்ற எண்ணம் என் மனசில் என்றைக்குமே எழாமல் இருக்கட்டும். என்னுடைய மூத்த சகோதரர் ராமரை நான் என் தந்தையாக தான் மதிக்கிறேன். காட்டில் வாழ தொடங்கிட்ட அவரை மீண்டும் அயோத்திக்கு அழிச்சுன்னு போக தான் வந்திருக்கேனே ஒழிய அவரோட போர் தொடுக்க நான் வரலைங்கிறார். இப்படியெல்லாம் அவர் குஹனை இது பண்ணி திருப்திப்படுத்தி பேசும்பொழுது குஹனும் மகிழ்ச்சி அடைகிறார். சூரியனும் அஸ்தமனமாகுது. கம்பராமாயணத்தில் இந்த கட்டம் சித்த வேறுபடுறது. அதாவது பரதன் சேனையை பார்த்தோன்னே குஹனுக்கு அவருடைய எண்ணத்தை பற்றி சந்தேகம் வர்றது. ஆனால் சுமந்திரர் வாயிலாக குஹனை பற்றின விவரங்களை புரிஞ்சு கொண்டுண்ட பரதன் அவரை சந்திக்கிறதுக்கு தானே முன்ன போகிறார். அதாவது பரதனே குஹனுக்கு சந்தேகம் வராமல் இருக்க முன்ன போகிறதா வருது. மர உரி சடமுடி அணிஞ்சுண்டு பரதன் வரதை பார்த்தோன்னே குஹனுக்கு பரதனுடைய நல்ல எண்ணம் விளங்கிடுறதா வருது. தான் மனசில் அவனை தவறாக நினச்சதுக்காக வருந்திக்கிறார். அது மட்டும் இல்லை, பரதனுடைய நற்பண்பை உணர்ந்து 1000 ராமர்கள் சேர்ந்தா கூட உன் ஒருத்தனுக்கு நிகராகுமான்னு வியக்கிறார் குஹன் பரதனை பார்த்து. இப்படி வருது கம்பராமாயணத்தில். அவர் சொல்கிறார், புகழ்பெற்றவனே, உன் தாயாரின் சொல்ல ஏற்றுண்டு உன் தந்தை அளித்த நாட்டினுடைய ஆட்சி உரிமையை தீய விஷயம் சேர்ந்தது போல் நினச்சிண்டியே. கவலை கொண்ட முகத்தோடு இங்கே வந்திருக்கேன்றதுனால உன்னுடைய நல்ல தன்மையை பார்க்கும்போது 1000 ராமர்கள் உனக்கு ஒருத்தனுக்கு சமமாவாளா அப்படின்னு குஹன் கேட்குறாருதா வருது கம்பருடைய பாடல். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எனை நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியின் அம்மா அப்படின்னு கேட்குறதா வருது. குஹன் பரதனை பார்த்து மெச்சிக்கிறார். வால்மீகி ராமாயணத்துலேயோ பரதன் மரவுரி ஏந்தி வர கூட்டம் இனிமே தான் வரப்போகிறது. ஆனால் ராமாயணத்தில் அந்த கட்டத்தை முன்னையே கம்பர் வந்துடுறார். அதனால தான் குஹன் பரதனை பார்த்தோன்னே அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறார். இதில் துளசிதாசர் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி வருதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். சரி, அன்னைக்கு இரவு குஹன் ராமலக்ஷ்மணா அங்கே சேர்ந்துடுறா. பரதன்கிட்ட விவரத்தை எடுத்து சொல்லிடுறா. இங்கே கங்கை கரையில் தான் முனிவர்கள் போல் ராமரும் லக்ஷ்மணும் சடமுடி தரிச்சுண்டு 2 யானைகள் போல் கம்பீரமாக கங்கையை கடந்தாங்கன்றத சொல்லி முடிக்கிறார் குஹன். ராமர் எங்கே படுத்துட்டார், சீதையை லக்ஷ்மணனும் என்ன செஞ்சாங்கன்னு பரதன் கேட்குறார். வெறும் தரையில் புல்லின் மேலே ராமர் படுத்து உறங்கினாருன்றத குஹன் சுட்டி காட்டுறார். பரதன் கதர்றார். ஜனக மன்னரின் மகளான சீதையும் தசரத மன்னரின் மகனான ராமரும் இங்கே வெறும் தரையில் படுத்துக்கிறாங்களே, இப்படி ஒரு காலம் நேரிட்டுதேன்னுட்டு ரொம்ப வருத்தப்படுறார். காலத்தை விட சக்தி வாய்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை போல் இருக்கேன்றார். என் பொருட்டு இல்லவா இது நடந்திருக்கு, நான் அழிஞ்சுட்டேன். இன்றைக்கி தினத்துலேருந்து நான் கிழங்குகளையும் கனிகளையும் மட்டும்தான் உணவாக உட்கொள்வேன். சடமுடி தரிப்பேன், மர உரி அணிஞ்சுப்பேன், வெறும் தரையில் தான் படுப்பேன். ராமர் அயோத்திக்கு திரும்பாட்டாக்கா அவரோட காட்டில் திரிவேன்னு சொல்லி புலம்புறார் பரதன். பொழுது விடியறது. பரதனும் அவருடைய பரிவாரமும் கங்கையை கடக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட படகுகளில் குஹன் கொண்டு வரப்பட்டதில் ஏறிக்கிறார். வண்டிகள் கூட பெரும் படகுகளை ஏற்றப்படுறது. யானைகள் நீந்தி போகிறது. மக்களும் கூட பலர் நீந்தி கங்கையை கடக்க முனைகிறாங்க. இப்படி கங்கையை கடந்து அவள்லாம் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைகிறாங்க. நடந்ததையெல்லாம் அறிஞ்சிருந்த பரத்வாஜ முனிவர் வசிஷ்டரையும் பரதனையும் வரவேற்கிறார். பரதனை பார்த்து, அயோத்தியை ஆண்டு கொண்டுருக்க சமயத்தில் நீ இங்கே வந்ததன் காரணம் என்னப்பா? ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ தீங்கு செய்யும் எண்ணம் உனக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் பரத்வாஜ முனிவர் கேட்கும்பொழுது கண்ணில் நீர் வழியறது. கம்மியாக குரலோட பரதன் பேசுகிறார். நீங்களும் என்னை பற்றி தவறாக நினச்சிட்டாக்கா அதுக்கு பிறகு எனக்கு கதியே இல்லை. தயவு செய்து என்கிட்ட இப்படி பேசாதீங்க. என் தாயார் செஞ்ச காரியம் எனக்கு ஏற்புடையது இல்லை. மனுஷ புலியான ராமர்னு கால்களில் விழுந்து மன்றாடி கேட்டுண்டு அவர் அயோத்திக்கு அழிச்சுன்னு போகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் பூமிக்கு அரசரான ராமர் இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு பரத்வாஜ முனிவரின் பதில் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.